விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கூட்டணி கட்சிகள் இடம்பெயருமா? தமிழ்நாட்டில் அடுத்ததாக பரபரப்பை கிளப்ப போகக்கூடிய தேர்தலாக விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நடக்கிறது. இதில் கூட்டணி கட்சிகளிடையே மாற்றம் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் புகழேந்தி. 71 வயதாகும் புகழேந்தி அமைச்சர் பொன்முடிக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போது மயங்கி விழுந்தார். அப்புறம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு உயிரிழந்தார். இதையடுத்து ஏப்ரல் 8ஆம் தேதி அன்று விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவை தேர்தல் அப்படின்னு நடைபெறும் என்று புகழேந்தி காலமாவதற்கு முன்பே அறிவிச்சிட்டாங்க. அதனால் விக்கிரவாண்டிக்கு அதோட சேர்த்து இடைத்தேர்தல் நடத்தப்படலை. விஜயதரணி காங்கிரஸில் இருந்து பாஜகவிற்கு தாவியதால் காலியான விளவங்கோடு சட்டசபை தொகுதி மட்டும் இடைத்தேர்தல் நடந்துச்சு. இந்த நிலையில் கடைசி கட்ட தேர்தலோட விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜூன் 1ஆம் தேதி கடைசி கட்ட தேர்தல் அப்படிங்கிறதால இன்னும் 14 நாட்களே இருக்கும் நிலையில் விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியை குறிவைத்து அரசியல் கட்சிகளும் கட்சிகளுடைய நிர்வாகிகளும் இப்போதையே காய் நகர தொடங்கிட்டாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் புகழேந்தி 93,730 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் செந்தமிழ் செல்வன் 84,157 வாக்குகள் பெற்றார். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ஷீபா ஆஷ்மி 8,216 வாக்குகளை பெற்றாங்க. அதாவது 9,753 வாக்குகள் வித்தியாசத்தில் புகழேந்தி ஜெயிச்சார். இப்போ இந்த நிலையில் இந்த தொகுதியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள திமுக திட்டமிட்டு செயல்பட்டு வராங்க. விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் செல்வாக்குமிக்க தலைவராக இருப்பவர் அமைச்சர் பொன்முடி. கடந்த மக்களவைத் தேர்தலில் பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணிக்கு சீட்டு கொடுக்கப்படலை. மற்ற சீனியர்களுடைய வாரிசுகளுக்கெல்லாம் சீட்டு தரப்பட்டது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியை தனது மகன் கௌதம் சிகாமணிக்காக கேட்டு வாங்க அமைச்சர் பொன்முடி தீவிரம் காட்டுறார். ஆனால் சர்ச்சைக்கிடமான பொன்முடியின் சில பேச்சுகள், விஸ்வரூபம் எடுக்கும் மணல் குவாரி விவகாரம், கீழ்மட்ட நிர்வாகிகளோடு இருக்கக்கூடிய அதிருப்தி, சொத்து குவிப்பு வழக்கில் ஏற்பட்ட சிக்கல் போன்றவை காரணமாக திமுக மேலிடம் அவரது கோரிக்கையை ஏற்குமா அப்படின்னு தெரியல. அதே நேரத்தில் மக்களவை தேர்தல் முடிவுகளை முன்வைத்து திமுக மேலிடம் நிர்வாகிகள் மீது எடுக்கப் போகும் நடவடிக்கையை பொறுத்தும் கட்சி ரீதியாக செய்யப்படக்கூடிய மாற்றங்களை பொறுத்தும் வேட்பாளர் நியமனம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் அதிமுகவும் விக்கிரவாண்டியில் வலுவாக இருக்காங்க. ஆனால் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகத்தினுடைய ஆலோசனை இல்லாமல் அங்கு வேட்பாளரை அறிவிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை தான் இப்போவும் அதிமுகவில் இருக்குது. அதனால் எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலில் தனது விருப்பம் போல வேட்பாளர்களை நிறுத்தியதை போன்று இங்கே நிறுத்தினா, விக்கிரவாண்டியில் நிறுத்தினா அது சறுக்கலாகவே முடியும். அப்படிங்கிறதால CV சண்முகம் கை காட்டுகிறவரே அதிமுகவினுடைய வேட்பாளராக விக்கிரவாண்டியில் அறிவிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. விஜயகாந்த் உயிரோடு இருந்தபோது விக்கிரவாண்டி பகுதியிலும் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியான தேமுதிக சற்று வலுவாகவே இருந்தது அப்படின்னு சட்டசபையில் இடமில்லாத நிலையில் தேமுதிக அந்த தொகுதியை கோருமா அப்படின்னு தெரியல. அதே நேரத்தில் விக்கிரவாண்டி தேர்தல் அப்படிங்கிறது சட்டசபை தொகுதிக்கான தேர்தல் அப்படிங்கிறதால ஆட்களை விலை பேசும் நிலையும் உருவாகக்கூடும். ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று என்ன ஆக போகிறது அப்படின்னு திமுக அதிமுக ஆகிய இரு தரப்பிலுமே வாதங்கள் முன்வைக்கப்படலாம். ஆனால் பொதுவாக இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஆளும் கட்சிக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறது தான் சமீபகால வரலாறாக இருக்குது, அரசியல் வரலாறா. திட்டங்கள், பணபலம், படைபலம் ஆகியவை தான் காரணம் அப்படின்னும் சொல்ல வேண்டியது கிடையாது. இந்த நிலையில் பாஜக கூட்டணி என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது பற்றியும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருது. விக்கிரவாண்டி பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியும் வலுவாக இருக்கும் ஒரு தொகுதியாகும். ஆனால் இந்த தொகுதியில் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுடன் போட்டி போட்டு வெற்றி பெறும் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. ஆனால் பாமக விட்டு தருமா அப்படின்னு தெரியல. ஆனால் தேர்தலுக்கு பிறகு மத்தியில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை பொறுத்து இந்த கணக்கு மாறக்கூடும். ஆனால் இப்போவே மத்திய அரசு திட்டங்களின் பயனாளிகளை சந்தித்து பேசி வராங்க. பாஜக நிர்வாகிகள் பாஜகவை பொறுத்தவரை திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படிங்கிற நிலைநாட்ட தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறாங்க.
அந்த வகையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக பேசப்பட வேண்டும் அப்படின்னும் அவர்கள் திட்டமிட்டு வரதா சொல்லப்படுது. திமுகவிற்கு மாற்று அதிமுக தான் என்பதை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் அணிகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தினால் அதற்கு விக்கிரவாண்டி தேர்தல் முன்னோட்டமாக இருக்கும் என்றே சொல்லப்படுது.